ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்தி, பூரி, சாதம், வெரைட்டி ரைஸ் எது பண்ணாலுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு பொடலங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இந்த பொடலங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் இது நல்லா வேக வச்சு எடுக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 3லேருந்து 4 பச்சை மிளகாய், 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம கரகரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு இருக்கிற மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. லேசாக ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தாளிப்பு எடுத்து இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதும் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணுது, நம்ம வேக வச்ச பொடலங்காய் நல்லா ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, அதாவது 2 கப். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். கேரட் கூட துருவி சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ். சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அதே போல் வெரைட்டி ரைஸ் எது பண்ணாலுமே நல்லா சூட் ஆகும். இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.